குற்றப் பரம்பரை பாகம் 20. வேல்கம்பை வேயண்ணா கையில் எடுக்கவும் புலவர் முளைகொட்டு திண்ணையை விட்டு கீழே குதித்தார். கைவாக்கில் இருந்தவர் அவர்தான். புலவனுக்கு யானையை கொடு, உழவனுக்கு காளையை கொடு என்று பழமொழி உண்டு. யானையும் வேண்டாம், பூனையும் வேண்டாம், அடி விழுகாமல் இருந்தால் சரிதான். கதை சொல்லும் போதெல்லாம் புலவரிடம் ஊடுகேள்வி போடும் வண்டிக்கார கோட்டைச்சாமிக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. அடக்கி கொண்டான். அடி தன்மேல் விழுமே. வேயண்ணாவின் கையில் வேல்கம்பை பார்த்ததும் சம்மணம் போட்டு சாவகாசமாக உட்கார்ந்திருந்தவர்கள் எல்லாம் சுதாரித்து குதித்து ஓட வாகாக குத்துக்கால் இட்டார்கள். ஏகாம்பரத்துக்கு வேட்டியிலேயே சிறுநீர் பிரிந்தது. தூணோரம் பதுங்கி பச்சமுட்டு தலை நீட்டலே. கட்டி போட்ட சிங்கம் மாதிரி வில்லாயுதமும் வையத்துறையும் நிற்கின்றாங்க. வேயண்ணாவின் கண்ணசைந்தால் போதும் ஊரையே அழிச்சிட்டு போயிருவானுங்க. 2 பேருமே அசுர வித்துக்கள். முளைகொட்டு திண்ணையின் வழக்கமான நியாயப்படிதான் துருவனின் விவகாரமும் முடிந்திருந்தது. தரையோடு முளைத்த பத்ரகாளியம்மனின் சூலாயுதத்தில் தலையாரி பெஞ்சாதி வீரசுத்தி தன் 2 வயசு பெண் குழந்தையின் நடுநெஞ்சை கிழித்து இரத்த வழி காட்டி பிராது கொடுத்ததால் அவள் என்னதான் வாயாடி பழிகாரி என்றாலும் பிள்ளையை கிழித்து பிராது தந்ததை ஊர் சபை தள்ள முடியாது. கூலி வேலைக்கு வந்த இடத்திலே துருவன் பிடிபட்டான். முளைகொட்டு திண்ணையை சுற்றி ஊர் ஊடி கிடந்தது. முக்கியஸ்தர்கள் எல்லாம் திண்ணையில் சம்மணமிட்டிருந்தார்கள். பிடித்து வரப்பட்ட துருவன் ஓரத்தில் கைகட்டி நின்றிருந்தான். உழுத காலோடு வந்த துருவனின் உடம்பெல்லாம் உளவு கட்டி புழுதி அப்பி கிடந்தது. கரும் தேகத்தில் வியர்வை உப்பு பொறிந்திருந்தது. காலமெல்லாம் கூலிக்கு கலப்பை விடித்த உள்ளங்கைகள் காய்பேறி கிடந்தன. பத்ரகாளி அம்மனுக்கு முன்னால் கல்லடுப்பில் தீ மூட்டி கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ளே ஒரு நாணயம் கிடந்தது. பக்கத்து சட்டியில் குளிர்ந்த தண்ணீரும் இருந்தது. புலவருக்கு இந்த விவகாரத்தில் தடையிட மனமில்லை. எல்லோரும் வாய் மூடி இருக்க சுப்பையாதான் முந்தினார். துருவா, இந்த ஊரு எஸ்டேட் கிணறு தான். சுத்துப்பட்டிகள் எல்லாம் தாகம் தீர்க்கிற தர்ம கிணறு. இங்கே உள்ள ஊர்கட்டுமானம் பெரும்பச்சேரி சனத்துக்கெல்லாம் தெரியும். உன் பெஞ்சாதி ராக்கு தானே கொண்டு வந்த பனை ஓலை பட்டையை போட்டு தண்ணி இறைச்சதை தலையாரி பொஞ்சாதி வீரசுத்தி 2 கண்ணாலேயும் பார்த்திருக்கு. உன் பெஞ்சாதி செய்த காரியத்தால் தாகம் தீர்க்கிற தண்ணி சுரங்கம் தீட்டுப்பட்டு போச்சு. சனம் நாவரண்டு சாக போகுது. இதுக்கு உன் முகாந்திரம் என்ன? துருவன் கைகட்டி குறுகி நின்றான். ஐயா அவர்களே, என் பெஞ்சாதி ராக்கு பச்சை புள்ளக்காரி. இந்த தப்பை அவ செஞ்சாலோ செய்யலையோ முளைகொட்டு திண்ணை முடிவு தப்பாகவா இருக்க போகுது? அவளுக்கு உண்டான தண்டனையை எனக்கு கொடுங்க. எதுவானாலும் நான் ஏத்துக்கிறேன் சாமி. துருவன் வலித்து சுண்டிவிட்ட வியர்வை துளிகள் கொதி எண்ணெய் சட்டியில் தெரித்து சடசடத்தன. உன் பொண்டாட்டி குத்தம் செய்தாளா இல்லையான்னு பத்ரகாளி அம்மனே சொல்லும். குத்தம் செய்யாத கையை கொதிக்கிற எண்ணெய் சுடாது. உள்ளே கிடக்கிற துட்டை எடுக்கிற போது உண்மை தெரிஞ்சு போகும். குத்தம் செய்யாதவனுக்கு கொதிக்கிற எண்ணெயும் குளிர்ந்த தண்ணி மாதிரி. முளைகொட்டு திண்ணை முறைமை எப்பவும் நியாயம் தப்பாது. சுப்பையா புருவம் உயர்த்தி ஊர் சபையை ஒரு சுற்று பார்த்தார். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிய சந்தோஷம். சனமெல்லாம் துருவனையே பார்த்தது. கைகளில் கிடந்த துண்டை இடுப்பில் கட்டினான். பத்ரகாளி அம்மனுக்கு முன்னால் நெஞ்சு பரவி விழுந்து கும்பிட்டான். சட்டி எண்ணெய் சுண்ட கொதித்து கொண்டிருந்தது. உட்கார்ந்திருந்த சனமெல்லாம் எழுந்து நின்று பார்த்தது. துருவன் எண்ணெய் சட்டியில் வலது கையை விட்டு துளாவினான். சனமெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டது. அடிச்சட்டியில் ஒட்டி கிடந்த நாணயம் துருவனின் விரல்களில் சிக்கியது. துட்டோடு கையை வெளியில் எடுத்து குளிர்ந்த பச்சை தண்ணி சட்டிக்குள் முக்கினான். ஒரு சத்தம் இல்லே, அழுகை இல்லே. சனம் விருமாந்து போய் நின்றது. வலது உள்ளங்கையில் நாணயத்தை எடுத்து சபையார் எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி காட்டினான் துருவன். கொதி எண்ணெய்க்குள் முங்கியவரை
கை வெந்து விரிந்திருந்தது. துருவனின் கண்களில் நீர் மாலை மாலையாக ஓடியது. அப்போ உன் பொண்டாட்டி தப்பு பண்ணியிருக்கிறாள். சுப்பையா முளைகொட்டு திண்ணையை விட்டு இறங்கி வந்தார். 4 இளவட்டங்களை பார்த்து, இவனை பிடிச்சு அந்த மஞ்சனத்தி மரத்திலே கட்டுங்கடா உத்தரவிட்டார். கூட்டத்தில் இருந்த வீரசுத்திக்கு தான் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபித்த சந்தோஷம் தாங்களே. கையில் எடுத்த வேல்கம்பை வேயண்ணா முளைகொட்டு திண்ணையின் மையத்தில் தூக்கி போட்டார். பெருநாளிக்குள்ளே கொம்பூதி ஆளுக கைவரிசையை காட்டி வெகு நாளாச்சு. அக்கத்து ஊர் பக்கத்து ஊருக்குள்ளே கன்னம் களவு சண்டை சச்சரவு வேண்டாம்னு நினைச்சேன். இப்போ நீங்களே வினையை இழுக்கிறீங்க என்றபடி பக்கத்தில் நின்ற வில்லாயுதமும் வையத்துறையும் பக்கம் திரும்பினார். துருவனுக்கு தீர்ப்பு சொன்ன சுப்பையா வாயை திறக்கவில்லை. ஏகாம்பரம் உளரக் கிளம்பினார். ஐயா, துருவன் பெஞ்சாதியாலே குடிதண்ணி தீட்டுப்பட்டு போச்சு. ஊரு வழக்கப்படி முடிக்கவில்லை. மனுஷனுக்கு மனுஷன் என்னடா தீட்டு? உங்க புஞ்சையை அவன் மிதிக்கிறான், உங்க கலப்பையை பிடிச்சு அவன் உழுறான், அவன் காலாலே மிதிச்சு கசக்கிற கதிரிலே தான் நீங்க வாயாலே திங்கிற நெல்லும் கவசம் ஒட்டி இருக்கு. அதிலே எல்லாம் தீட்டு இல்லே. தரையிலே ஊறுற தண்ணிக்கு மட்டும் எங்கிருந்துடா வந்தது தீட்டு? ஓரமாக நின்ற ராக்குவின் கைக்குழந்தையை தொண்டை வரல கத்தி கொண்டிருந்தது. வேயண்ணா எழுந்தார். சொல்லுங்கடா, துருவனை என்ன பண்ணீங்க? திண்ணையில் இருந்த அத்தனை பேரும் ஓரக்கண்ணால் சோழ நாட்டு படப்பு பக்கம் பார்த்தார்கள். இங்கிருந்து பார்க்க படப்புகளை தாண்டி நிற்கும் மஞ்சனத்தி மரம் தெரியாது. ஊடாக நுழைந்தால் மஞ்சனத்தி மரம். வில்லாயுதம் உற்று நோக்கினான். பெருநாளி சனத்துக்கு ஈரக்குலை ஆடியது. ஊரை அழிக்க போறாங்க. வில்லாயுதத்துக்கு பின்னால் வையத்துறையும் ஓடினான். கைக்குழந்தையோடு ராக்கு ஓடி வந்தாள். படப்புகளை கடந்து மஞ்சனத்தி மரத்தை கண்டதும் வில்லாயுதம் தடுமாறி போனான். கூட்டில் நெறியும் தேனீக்கள் மாதிரி துருவனின் உடம்பு முழுக்க கட்டெரும்பு கூட்டம். கட்டப்பட்டிருந்த துருவனின் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை இறுக்கி பல்வூன்றி ஆய்ந்து கொண்டிருந்தன. உதடு வீங்கி தடித்து இறந்து தொங்கிய வாயிலிருந்து எச்சில் ஓடிக்கொண்டிருந்தது. மூக்கு துவாரம், கண் இமை, காது மடல் எல்லாம் கட்டெரும்பு கூட்டம் மொய்த்து உதறிக்கொண்டிருந்தன. கொதி எண்ணெய் சட்டிக்குள் நுழைந்து வெந்து விரிந்திருந்த வலதுகை கடிக்க பதமாக இருந்தது. மஞ்சனத்தி மரத்தோடு இணைந்து கட்டப்பட்டு தலை தொங்கி கிடந்தான் துருவன். 2 நாளாக கட்டெரும்புகளுக்கு உடம்பை ஒப்பு கொடுத்து விட்டான். பச்சை புள்ளக்காரி ராக்கு அலறினாள். ஆத்தாடி ஆத்தா, என் புருஷனை கொன்னுட்டாங்களே! வேயண்ணா முளைகொட்டு திண்ணையிலிருந்து குதித்து ஓடி வந்தார். வில்லாயுதமும் வையத்துறையும் துருவனின் புறங்கை கட்டுகளை அவிழ்த்துவிட்டு தரையில் சாய்த்து புழுதி மண்ணில் முன்னும் பின்னும் புரட்டினார்கள். ராக்கு கைக்குழந்தையோடு அலறி உருண்டாள். வேயண்ணா தவித்து போனார். கைவிலகியை குழந்தை தனியே கிடந்து வீறிட்டது. குழந்தையை தூக்கி கொண்ட வேயண்ணா தோல் துண்டை வில்லாயுதத்திடம் கொடுத்து கட்டெரும்புகளை வலித்தெறியச் சொன்னார். துருவனுக்கு உயிர் இருந்தது. வையத்துறை விழுந்து கிடந்த ராக்குவின் முகம் குலுக்கி அவளை உட்கார வைத்தான். கண் திறந்ததும் எழுந்து ஓடி புருஷனின் நெஞ்சில் விழுந்து கதறினாள். வீங்கிய பெருத்திருந்த தலையை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டு பொங்கி பொங்கி அழுதாள். ஒருவாய் தண்ணிக்காக என் உசுரை பணயம் வச்சிட்டனே! தலையிலே அடித்து கொண்டு கத்தினாள். வேயண்ணாவுக்கு நெஞ்சை அடைத்தது. வில்லாயுதமும் துருவனை தூக்கி தன் தோளில் போட்டான். வையத்துறையின் கை தாங்களில் ராக்கு எழுந்தாள். கை குழந்தையோடு வேயண்ணா முன்னே நடக்க படப்படி தாண்டியதும் முளைகொட்டு திண்ணை எரிச்சோடி கிடந்தது. வேயண்ணாவின் வேல்கம்பு மட்டும் திண்ணையில் மையத்தில் கிடந்தது. வேல்கம்பை எடுக்க வந்த வேயண்ணாவின் கண்ணில் தூணோரம் பச்சமுத்து தட்டுப்பட கையெடுத்து கும்பிட்டவன், ஐயா, இந்த
பத்திரகாளி சத்தியமா எனக்கு ஒன்னும் தெரியாது. கண் கலங்கினான். டே பச்சைமுத்து, உங்க ஊரு பெரிய மனுஷங்க எல்லோருக்கும் சொல்லு. நாளையிலே இருந்து பெரும்பச்சேரி சனமெல்லாம் இந்த ஊரு எஸ்டேட் கிணத்துல தண்ணி வாளி போட்டுத்தான் தண்ணி இறைப்பாங்க. தடுக்கிறவனை கிணத்துக்கு வரச் சொல்லு. துருவனை தோளில் சுமந்து கொண்டு இல்லாயுதம் போக வையத்துறையும் தாக்குவையும் ஊடே விட்டு ஒரு கையில் வேல்கம்பு இன்னொரு கையில் பச்சைமுத்து குழந்தையோடு பெருநாளி தெரு தகிக்க வேயண்ணா நடந்து போனார். தன்னை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்த அசார்தினாரை பிடித்து தள்ளிவிட்டாள் வஜ்ராயணி. முழங்கால்களுக்கு உள்ளிருந்து தலையை தூக்கி, நான் யார் சொல்லுங்க, நான் யார்? முதல் முறையாக கேள்வி கேட்டாள். அசார்தினார் அதிர்ந்து போனான். வஜ்ராயணி, சொல்லுங்க, என்னை ஏன் வளர்க்கிறீங்க? இப்படி ஒரு கேள்வியை அசார்தினார் எதிர்பார்க்கவில்லை. வஜ்ராயணியின் தலையை கோத போனான். என்னை தொடாதீங்க, நான் அவனை பார்க்கணும். நீ அவனை பார்க்க கூடாது, நான் அவனை பார்க்கணும், அவனோடு பேசணும். உள்ளே நுழைந்த மான் மெல்ல வந்து வஜ்ராயணியை அணைத்து நின்றது. பொழுது விடியும் முன்பே பெரும்பச்சேரி சனம் கிளம்பி விட்டது. ஆண் பெண் அத்தனை பேர் தலையிலேயும் கையிலேயும் பானை குடங்கள், வீட்டுக்கொரு பனை ஓலை பட்டை. ஏயண்ணா வில்லாயுதத்தோடு கொம்பூதி இளவட்டங்களும் ஆயுதங்களோடு விடியும் முன்பே பெரும்பச்சேரி வந்து விட்டனர். சாபம் விலகிய சந்தோஷத்தில் பெரும்பச்சேரி சனம் குதியாட்டம் போட்டு கிளம்பியது. சின்னன் சிறுசுகளும் கையில் அகப்பட்ட மண் சட்டிகளோடு கூட்டத்துக்குள் கலந்தார்கள். காலமெல்லாம் குடிதண்ணிக்கு பட்ட கஷ்டம் தீரப்போகிற துள்ளுமானம் ஒவ்வொரு முகத்திலும் வெளிச்சிட்டது. பொழுது இன்னும் விடியலே. பெருநாளி